என்னாச்சு? கோயிச்சுட்டு வந்து நிக்கிற? சொன்ன கேளுமா, இது அமெரிக்கா. கொஞ்சம் கூட புரிய மாட்டேங்குது உனக்கு. என்ன மிஸ்டர் கோபி, காலங்கத்தாரிய ஜாலியா சைட் சீயிங்க? வந்துட்டா கருக்கல்ல மினிக்கிட்டு. சும்மா இரு கீதா, நீயே நியாயத்தை கேளு. காலையில டிஃபன் கேட்டா எதுவும் கிடையாது, கறி எடுப்பு கொண்டாங்க, அப்பதான் டிஃபன் செஞ்சு தருவேங்கிறா. ரொம்ப பேசினா எனக்கு இந்த ஊர் பிடிக்கல, நான் கிராமத்துக்கே போறேங்கிறா. விளையாடுற அளவ இது அமெரிக்கா. நினைச்ச நேரத்துல கிளம்பி போக முடியுமா? நான் என்ன இவன் அண்ணன் மாதிரி அரட்ராயர் போட்டுட்டு கிராமத்துல போய் ஆடு மாட மேய்க்க முடியும்? அப்படி ஆடு மாடு மேய்ச்சி சம்பாதிச்சுதான் எங்க அப்பா உங்களை படிக்க வச்சாரு. என்ன மிஸ்டர் கோபி, படிச்ச நீங்களே இப்படி கோவப்படுறீங்க? அவங்க ஊருக்கு புதுசு, பாஷை வேற புரியல, அதான் கோச்சிக்கிறாங்க. அவங்கள வீட்டுக்குள்ளே வச்சிருந்தீங்கன்னா டெய்லி சண்டை வரத்தான் செய்யும். அதுக்காக நான் இவ்வளவு வீட்டை விட்டு தொட்டிட முடியுமா? அது இல்லங்க, அவங்களுக்கு 4 இடத்த சுத்தி காட்டுங்க. ஈவினிங் ஆனா வாக்கிங் கூட்டிட்டு போங்க. அப்பதான் இந்த அட்மாஸ்பியர் ரொம்ப பிடிக்கும். அப்புறம் பாருங்க, சகஜமா இருப்பாங்க. இதான் அவளுக்கு கோவமா? நீ கவலையே படாத, நாளையில இருந்து நான் அவளுக்கு அமெரிக்காவை சுத்தி காமிச்சிடுறேன். ஆமா, நீ என்ன காலங்கடத்துல இங்க வந்திருக்க? இந்தியாவில இருந்து அமெரிக்காவை சுத்தி பாக்குறதுக்கு 4 பேர் நம்ம டிராவல்ஸ் மூலமா வராங்களாம். அவங்கள ரிசீவ் பண்ணி எங்க போகணுமோ அங்க அழைச்சிட்டு போற பொறுப்பை நம்ம எம்டி உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்காரு. அவ்வளவுதானே, என்கிட்ட சொல்லிட்டல. நாளைக்கே நான் போய் அவங்கள ரிசீவ் பண்ணி அமக்களை படுத்துறேன். என்ன மாமு, நானா? நாமன்னு சொல்லுங்க. என்ன நாம? இது ஆபீஸ் விஷயம், அங்கெல்லாம் நீ வரக்கூடாது. அதெல்லாம் முடியாது, நானும் வருவேன். அமெரிக்கா வந்ததுல இருந்து உங்க மேல இருந்த நம்பிக்கை எனக்கு போச்சு. என்னடி உளற? என்ன உளறியா? நான் இருக்கும் போதே சுமாரா இருக்கிற இவகிட்ட இந்த வழி வருவீங்க? நான் மட்டும் இல்லன்னா மாரியாத்தா. நீ ஒன்னும் தப்பா எடுத்துக்காத. அவ கிராமத்துல இருந்து வந்து வெகுளி பொண்ணா, உண்மையை பளிச்சுன்னு சொல்லிடுவா. இதுதானே வேணாங்கிறது.